சாந்தி. 2/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஒருபொழுதும் களைப்படைந்து நினைவு யாத்திரையை கைவிடாதீர்கள். ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு சதா முயற்சி செய்யுங்கள். இனிமையானவர் ஆகுவதற்கும் தந்தையின் அன்பை ஈர்த்து கொள்வதற்கும் நினைவில் நிலைத்திருங்கள். கேள்வி: 16 சுவர்க்க கலைகள் நிறைந்தவர்களாகவும் சம்பூர்ணமானவர்களாகவும் ஆகுவதற்கு நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டிய முயற்சி என்ன? பதில்: இயன்றவரை உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி அன்பு கடலான தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் சம்பூரணம் ஆகுவீர்கள். இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. ஆனால் 16 சுவர்க்க கலைகளும் நிறைந்தவர்கள் ஆகுவதற்கு ஆத்மாவான நீங்கள் சம்பூரணம் அடைய வேண்டும். அதற்கு முதலில் நீங்கள் நினைவை கொண்டிருக்க வேண்டும். உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுவதன் மூலம் இனிமையானவர்கள் ஆகுவீர்கள். அப்பொழுது சகல முரண்பாடுகளும் முடிவடையும். பாடல்: நீங்களே அன்பு கடல், நாங்கள் ஒரு துளிக்காக தவிக்கின்றோம். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் இதய பற்றை துன்பத்தை விளைவிக்கும் இப்பழைய தூய்மையற்ற அசுத்த உலகின் மீது வைக்காதீர்கள். தந்தையின் கரத்தை பற்றி கொண்டிருப்பதன் மூலம் உங்களால் அக்கறைக்கு செல்ல முடியும். 2. மாலையில் ஒரு மணியாகுவதற்கு பெருமளவு தைரியத்தை பேணி முயற்சி செய்யுங்கள். இந்த ஞான முத்துக்களை தேர்ந்தெடுக்கின்ற ஓர் அன்னம் ஆகுங்கள். பாவச் செயல்கள் எதையும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு கருவியாக இருக்கும் உணர்வை கொண்டிருப்பதன் மூலம் சேவையில் வெற்றி பெறும் ஒரு மேன்மையான சேவையாளர் ஆகுவீர்களாக. கருவியாக இருக்கும் உணர்வானது இயல்பாகவே நீங்கள் செய்யும் சேவையில் வெற்றியை ஏற்படுத்துகின்றது. கருவியாக இருக்கும் உணர்வு இல்லாவிட்டால் வெற்றி ஏற்பட மாட்டாது. மேன்மையான சேவையாளர் ஒவ்வொரு அடியையும் தந்தையின் பாதச்சுவடுகளில் வைத்து ஒவ்வொரு அடியிலும் மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் ஒவ்வொரு அடியையும் மேன்மையானது ஆக்கிக் கொள்வார். உங்களின் சேவையிலும் உங்களிலும் எந்த அளவிற்கு அதிகமாக வீணானவை முடிகின்றதோ அந்த அளவிற்கு நீங்கள் சக்தி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். இத்தகைய சக்தி வாய்ந்ததோர் ஆத்மா ஒவ்வொரு அடியிலும் வெற்றி பெறுவார். மேன்மையான சேவையாளர் சதா ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பதுடன் மற்றவர்களுக்கும் உற்சாகத்தை வழங்குவார். ஸ்லோகம்: இறை சேவை செய்ய நீங்களாக முன்வாருங்கள். நீங்கள் தொடர்ந்தும் நன்றிகளை பெறுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஓர் இலகு யோகியாக இருப்பதற்கு இறை அன்பை அனுபவிப்பவராக இருங்கள். இந்த இறை அன்பே நீங்கள் ஒரு வினாடியேனும் இந்த அன்பிலே மூழ்கி இருந்தாலும் துன்பங்கள் பலவற்றை மறந்து எல்லா வேளையும் சந்தோஷ ஊஞ்சலில் தொடர்ந்து ஆட வைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்றது. தந்தை குழந்தைகளான உங்களின் மீது அதிகளவு அன்பு வைத்திருக்கின்றார். அதனால் வாழ்க்கையில் சந்தோஷம் மற்றும் அமைதிக்கான உங்களின் ஆசைகள் நிறைவேறுகின்றன. தந்தை உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் தருவதில்லை, ஆனால் அவர் உங்களை சந்தோஷ பொக்கிஷ களஞ்சியத்தின் அதிபதியாக ஆக்குகின்றார். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.